ஸோ ரீசெண்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான தனியாக மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு 5 வெப்சீரிஸ் அதுக்கப்புறம் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபால் ஃபார் மீ. ஆக்சுவலாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஓப்பனாக காமிக்கிறது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையை சும்மா வச்சு செய்வாப்ல. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் படத்தோட கிளைமேக்ஸில் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்பெல்லாம் கூட எராக்டி த்ரில்லர் படம் எடுக்கலாமா அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டரை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இருக்கிற ஊருக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க. அங்கதான் வந்து ஒரு பார் அட்டெண்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இவங்க மீட் பண்ணி 2 பேருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எராக்டி த்ரில்லர் சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட தரமான ஸ்டோரியா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிளேமன். ஆக்சுவலா இந்த சீரீஸில் வரக்கூடிய எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஓப்பனா காமிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எபிசோட்லுமே பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரீஸோட ஹீரோயின் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எராக்டி த்ரில்லர் மேகசினை வந்துட்டு நடத்திட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல இவங்க ஹஸ்பண்டுக்கு பதிலா நம்ம ஹீரோயினே இந்த மேகசின் எடுத்து நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுடைய நியூடிட்டியான போட்டோவை பார்த்தீங்கன்னா அவளை ஏமாத்தி இந்த மேகசின்ல வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா ஒரு பயங்கரமான சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் கூட இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். பட் இருந்தாலுமே இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, தி விச்சர் சீரிஸோட சீசன் 4. ஆக்சுவலா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 3யோட கண்டினியூட்டியா வந்திருக்கும். இதுல நம்ம ஹெரால்டு வந்து சிரியை பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோயின் வந்து வில்லனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சில டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல சம்பவத்தோடு சேர்ந்து பயங்கரமாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா தி கிறிஸ்டல் குக்கு. இதுல நம்ம சீரிஸோட ஹீரோனுக்கு புதுசா வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட்டை யார் கொடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க ஃபேமிலி கிட்ட இவங்க போனதுக்கு அப்புறம் அதே ஊர்ல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்துட்டு காணாம போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். தென் அந்த சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா தி பீஸ்ட் இன் மீ. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ரைட்டரா இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு புக்குமே எழுதல. ஸோ இவங்க பக்கத்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் வந்துட்டு கூடி வரான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் எந்தமான ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரியான மூவிஸுடைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா மூட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிருங்க.